ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் மெத்தட் அப்படிங்கிற மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எதுக்கு அடியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ரோச்சஸ் டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங். அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்கில் வந்து டைரக்ட் மெத்தட் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான மெத்தடு. டைரக்ட் மெத்தடுக்கான நோட்ஸையும் சம்மரியும் வந்து நம்ம தமிழில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குட் மெத்தட் இருக்குது. ஆனால் வந்து நம்ம டீச்சர்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ணணும். நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி டீச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து செலக்ட் பண்ணணும். எந்த மெத்தடில் வந்து டீச் பண்ணால் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லா புரியும், எது மூலிமா நம்ம ஈஸியாக வந்து அவங்கள அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா டெசிஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க மெத்தட் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி வந்து நம்ம ஜிடிஎம் மெத்தட் பற்றி பார்த்துட்டோம். ஜிடிஎம் அப்படின்னா கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். அதை யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, மறக்காமல் போய் பார்த்துட்டு அதோட கண்டினியூஷன் இது. அதை பார்த்துட்டு இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். அப்புறம் பைலிங்குவல் மெத்தட் இருக்குது, எலக்ட்ரிக் மெத்தட், டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெத்தட் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம டைரக்ட் மெத்தடோட பிரின்சிபல், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எதுக்கு ஜிடிஎம் மெத்தட் பார்த்துட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, ஜிடிஎம் மெத்தடுக்கும் இதுக்கும் ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் இருக்காது. டைரக்ட் ஆப்போசிட்டாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி மீனிங்ஸ் எல்லாமே அதிலேருந்து கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ணி ஆப்போசிட்டாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் டைரக்ட் மெத்தட் அப்படின்னா. இப்போ வந்து டைரக்ட் மெத்தட் அப்படின்னா அதோட டைட்டிலே வந்து நமக்கு சொல்லிட்டாங்க. டைரெக்டாக வந்து ஒரு லாங்குவேஜை வந்து டீச் பண்ணுறது. எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இங்கிலீஷை வந்து டீச் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கிலீஷை வந்து இங்கிலீஷ் மூலியமாகவே டீச் பண்ணுறது அப்படி தான் டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷை வந்து நம்ம தமிழில் ஹேண்டில் பண்ணாமல், இப்போ வந்து இங்கிலீஷில் ஒரு போம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த போமை வந்து ஃபுல்லாகவே இங்கிலீஷில் டீச் பண்ணி எடுக்கிறது தான் டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கிலீஷ்லேயே வந்து நம்மளோட டார்கெட் லாங்குவேஜை வந்து அச்சீவ் பண்ணுறது வந்து டைரக்ட் மெத்தட்னு சொல்கிறாங்க. இதில் வந்து டீச்சர்ஸ் வந்து நம்மளோட மதர் டங் வந்து கிளாஸில் வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து யூஸ் பண்ண விட மாட்டாங்க. டோட்டலாக வந்து இங்கிலீஷ்லேயே தான் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. நம்மளும் வந்து நம்ம எல்லாருமே ஸ்கூல் படிக்கும்போது வந்து இங்கிலீஷ் கிளாஸில் வந்து டோன்ட் டாக் இன் தமிழ் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம கேட்டிருப்போம். எல்லார் லைஃப்லையுமே இங்கிலீஷில் தான் பேசணும், இங்கிலீஷ் பீரியட் வந்தாலே இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த இதை தான் இதில் சொல்கிறாங்க. இங்கிலீஷில் தான் டீச் பண்ணுவாங்க, மதர் டங்கில் வந்து டீச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் மெத்தட் இஸ் டோட்டலி கான்ஸ்டன்ட் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட். அதை நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஜிடிஎம் மெத்தடுக்கும் இதுக்கு ஆப்போசிட். ஏன்னா ஜிடிஎம் மெத்தட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த மெத்தட் வந்து ஒரு ஃபேவரான மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து இங்கிலீஷ் டீச் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே ஃபேவரான மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. வெப்ஸ்டர் அண்ட் நியூ இன்டர்நேஷ்னல் டிக்ஷனரியில் வந்து என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங் ஃபாரின் லாங்குவேஜ், எஸ்பெஷலி மாடர்ன் லாங்குவேஜை வந்து நம்ம கான்வர்சேஷன் மூலியமாகவோ, டிஸ்கஷன் மூலியமாகவோ, ரீடிங் மூலியமாகவோ லாங்குவேஜை வந்து நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வித்தவுட் த யூஸிங் ஆஃப் பர்பிள் லாங்குவேஜ் வித்தவுட் ட்ரான்ஸ்லேஷன். அதாவது நம்மளோட லாங்குவேஜை நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கும் போது, இல்லைன்னா ஏதாவது ஃபாரின் லாங்குவேஜ் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் லாங்குவேஜ் வந்து அதுவாக தான் இருக்கும். நம்ம டார்கெட் லாங்குவேஜ் வந்து நம்ம டார்கெட் லாங்குவேஜ் மூலியமாகவே கற்றுக்கணும். இப்போ நம்ம இங்கிலீஷ் கற்றுக்குறோம் அப்படின்னா இங்கிலீஷ் மூலியமாகவே கற்றுக்கிறது வந்து நமக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து டீச்சர்ஸ்க்கு என்னெல்லாம்னா, டீச்சர்ஸ் டீச் வேர்ட்ஸ் பை பாயிண்ட் அவுட்டிங் ஆப்ஜெக்ட். இப்போ வந்து ஏதாவது ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா சம்திங், இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பேர்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேர்ட்னா பறவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் பேர்டுக்கு வந்து ஏதாவது ஒரு பிக்சரையோ இல்லைனா ஒரு ஆப்ஜெக்டையோ வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணி வந்து காட்டுறது வந்து இந்த டைரக்ட் மெத்தடில் நடக்கும். இப்போ வந்து நம்ம பிரின்சிபல் பார்த்தோம். இப்போ பேசிக் பிரின்சிபல் ஆஃப் டைரக்ட் மெத்தட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதாவது நம்ம பிரின்சிபல் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 6 பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் ரிலேஷன் பிட்வீன் தாட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ். தாட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூஸிங் திஸ் மெத்தட் a learner thinks and speak using the same medium. இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது மூலியமாக நம்ம லேர்னர், அதாவது நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கோம்னா நம்மளால் இங்கிலீஷில் திங்க் பண்ண முடியுமா, பேச முடியுமா, அதே நேரத்தில் வந்து நம்ம இங்கிலீஷே வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படிலாம் பண்ணோன்னா நம்ம வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரல் ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ்னால் வேறு ஒன்றுமே இல்லை, ஸ்பீக் பண்ணுறது. அதாவது இப்போ இங்கிலீஷ் கற்றுக்குறோம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்லேயே வந்து ஸ்பீக் பண்ணி டெய்லி நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது வந்து ஃபங்க்ஷனல்
இந்த மெத்தடில் வந்து தியரி கிராமருக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸும் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் கிராமரில் தான் இருக்கும். ஃபங்க்ஷனல் கிராமரில் தான் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கிராமர் வந்து நம்ம வந்து அந்த லாங்குவேஜில் கற்றுக்கிறதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நோ யூஸ் ஆஃப் மதர் டேங்க். இதிலே வந்து சொல்லியிருக்காங்க, மதர் டேங்கை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஃபாரின் லாங்குவேஜை கற்றுக்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரின் லாங்குவேஜ் தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லிமிட்டட் vocabulary அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, திஸ் மெத்தட் அட்வொகேட்ஸ் த யூஸ் ஆஃப் லிமிட்டட் vocabulary. அதாவது லிமிட்டட் vocabulary வந்து நமக்கு யூஸ் பண்ண கற்றுக் கொடுக்கும். அதாவது நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து மஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பொருளாக இருக்கலாம். நம்ம வந்து இப்போது குட் மார்னிங், குட் ஈவினிங் அதெல்லாம் நம்ம வந்து டெய்லி ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போனால் நம்மளோட டெய்லி லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து மார்னிங் எழுந்திரிச்சிரும் அப்படின்னா நம்ம வாட்டர் பாட்டில், ப்ரெஷ்ஷு, டூத் பேஸ்ட்டு அதே மாதிரி எல்லாமே வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற, நான் சொன்னது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சின்ன சின்ன வேர்டு. இதில் கொஞ்சம் ப்ரீஃபான வேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லிமிட்டட் vocabularies வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கும் நமக்கு தேவையான அளவுக்கு. அப்புறம் சென்டென்சஸ் யூனிட் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசும்போது ஒரு கம்ப்ளீட்டான சென்டென்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது தான். ஒரு நம்ம பேசும்போது அரைங்குறையமாக நம்ம விடக்கூடாதுல்ல. நம்ம தொடர்ந்து ஃப்ளூவன்ஸாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சென்டென்ஸை வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இதிலோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அட்வான்டேஜஸ் பார்த்துடலாம். த ஃபோக்கஸ் இன் ஓரல் ப்ராக்டிஸ் தேர் இஸ் த ப்ரனன்சியேஷன் இம்ப்ரூவ். அதாவது ஓரல் ப்ராக்டிஸ் நம்ம கொடுக்கறது மூலயமா நம்மளோட ப்ரனன்சியேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இன் டீச்சிங் vocabulary such as words, idioms, this method is good. அதாவது ஒரு வேர்டு, இடியம், ஃப்ரேசஸ் இது மாதிரி நம்ம டீச் பண்ணுறதுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. as there is a direct relationship between a thought and expression. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஜிடிஎம் மெத்தடில் வந்து என்ன பண்ணுவோம்னா, தமிழில் யோசிச்சுட்டு அதை வந்து நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம இங்கிலீஷ்லேயே யோசித்து இங்கிலீஷ்லேயே எழுதுறதுனால நம்மளோட திங்கிங் இன் ஃபாரின் லாங்குவேஜில் வந்து அது நமக்கு இன்னும் கொஞ்சம் குட்டாக இருக்கும். நம்மளோட கமெண்ட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறாங்க. அப்புறம் in this method the teacher proceed from a particular to general and from a concentrate to abstract அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டீச்சர் வந்து பர்டிகுலராக அந்த லாங்குவேஜை நம்மள்கிட்ட வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்மளை சொல்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூட நம்மளோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் மேக்ஸ் த டீச்சிங் இங்கிலீஷ் ஈஸியர் அண்ட் மோர் ப்ளசன்ட். இந்த மெத்தட் மூலியமாக டீச்சர்ஸ் வந்து நமக்கு நிறைய பிக்சர்ஸையோ இமேஜின்ஸையோ வந்து இலிஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறது மூலியமாக நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் வந்து புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம லெசன் கவனிக்கும் போது நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னாங்கன்னா, நமக்கு எக்ஸாம் எழுதும்போது அவங்க சொன்ன கான்செப்டை விட அந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கும். அந்த எக்ஸாம்பிளை வச்சு நம்ம கதை வடிக்கலாம் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. சிக்ஸ்த் பாயிண்ட் வந்து திஸ் மெத்தட் கிரியேட்ஸ் அ சூட்டபிள் என்விரான்மெண்ட் ஃபார் லேர்னிங் இங்கிலீஷ். இந்த மெத்தட் மூலியமாக வந்து நமக்கு ஒரு சூட்டபிளான அது என்விரான்மெண்ட் இருக்குமா. ஏன்னா இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறதுக்கு சுற்றி எங்கும் எல்லாருமே இங்கிலீஷ் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா நம்மளும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பேச ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. நம்ம பேச ஆரம்பிக்கலைனாலும் எல்லோரும் பேசுகிறாங்க நம்மளும் பேசணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து நம்ம தள்ளப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை வந்து இவங்க பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. As the unit of speech in direct method is a sentence, students learn to speak complete sentence without any hesitation. So they get confidence with command over good English. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கிலீஷ்லேயே அவங்க ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறது மூலயமா அவங்களோட கம்ப்ளீட்டான சென்டென்ஸை வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க வித்தவுட் எனி ஹெசிடேஷன். அப்படின்னா எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் அவங்க வந்து ஃப்ளூவெண்ட்டாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இங்கிலீஷில் வந்து பேசினா எப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சிருவாங்களோ, அதனால் மற்றவங்களுக்கு பயந்து போய் பேசாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அட்வான்டேஜஸ் இருந்தாலே கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்க தானே செய்யும். அதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். Owing to the over emphasis on oral practices, the other skills namely reading and writing are ignored to great extent. இப்போ வந்து அவங்க ப்ராக்டிக்கலாக அதாவது ஸ்பீக் பண்ணுறதுக்கு மட்டுமே அவங்க ப்ராக்டிஸ் கொடுக்கறதுனால ரீடிங் அண்ட் ரைட்டிங் வந்து இங்கே மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க ப்ரனன்சியேஷன் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ரீடிங் அண்ட் ரைட்டிங்கை வந்து ஒமிட் பண்ணிடுவாங்க இந்த மெத்தடில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எழுதவும் தெரியாது, ரீட் பண்ண தெரியாது அப்படின்னா அது கஷ்டம் தானே. ஆவரேஜ் அண்ட் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி ஃப்ரம் அ ரூரல் பேக்ரவுண்ட் find difficulty to grasp this think with by this method. இப்போ வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியமில் படித்தவங்களால மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் கிளாஸை வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு தமிழ் மீடியம் படிச்சுட்டு அவங்கள வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் கொண்டு விட்டாங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸால் படிக்க முடியும். நிறைய பேரை கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே ஃப்ளூவன்ஸியாக இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன எதில் தலையும் புரியாது வாலும் புரியாது, அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. This is an expansive method as a teacher is to use some aids for teaching.
இது வந்து ஒரு எக்ஸ்பான்சிவான மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா டீச்சர்ஸ் வந்து நெறைய எய்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஒரு பிக்சர் வரைஞ்சு காட்டுறதா இருக்கட்டும், ஒரு மாடல் காட்டுறதா இருக்கட்டும், அதுக்கு வந்து நெறைய எய்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் திஸ் மெத்தட் contemporary teacher must be there, but there is a dearth of good English teacher in a country. It's an incompetent teacher can't use this method. அதாவது ஒரு நமக்கு டீச்சிங் பண்றாங்க, இங்கிலீஷ் டீச் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் வந்து ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். அவங்க குட் இன் இங்கிலீஷா இருக்கணும். அவங்க ஃப்ளூவன்சில இருக்கலாம். எல்லாத்துலயுமே அவங்க குட்டா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்புறம் ஏர்லி ஸ்டேஜிங்ல வந்து இந்த மெத்தட் வந்து கம்ப்ளீட்லி அன்சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஒரு ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து நம்ம இங்கிலீஷ் படிக்கிறோம்னா, இந்த மெத்தட் வந்து அட்டு ஃப்ளாப்பு. அவ்வளோதான். இந்த மெத்தட் வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேக்ரவுண்ட் அண்ட் ஹோம் மஸ்ட் பி ஆல்சோ ஃபாரின் லாங்குவேஜ். இப்போ வந்து நம்ம காலேஜ்ல, ஸ்கூல்லலாம் இங்கிலீஷ் பேசினாலுமே, நம்மளோட பேக்ரவுண்ட் அதாவது நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம பேரண்ட்ஸ் கூடயும் கம்யூனிகேட் பண்ணணும். பண்ணுனா தான் அது வந்து இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். நம்ம படிச்சதுக்கு ஒரு பிரயோஜனம். ஆனா, நம்ம காலேஜ்லயோ, ஸ்கூல்லயோ படிச்ச இங்கிலீஷ வந்து வீட்ல பேசணும் அப்டின்னா, விளக்கமாத்தால அடிப்பாங்க. உன்னோட இங்கிலீஷ எல்லாமே உன்னோட காலேஜ், ஸ்கூலோட வச்சுட்டு வந்துரு அப்டிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அப்டின்னா, நம்ம பேரண்ட்ஸ்க்கு எல்லாருமே மதர் டங் வந்து தமிழ் தான். மதர் டங்க்ல தான் ஆப்வியஸ்லி எல்லாருமே ஃப்ளூவன்ஸா இருப்பாங்க. நம்மளும் அப்படிதான் இருப்போம். அதனால வந்து நம்ம யாரையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து இங்கிலீஷ் பேசுறோம் அப்படிங்கிறதுனால, நம்ம வீட்ல உள்ளவங்களே நீ இங்கிலீஷ்ல தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. அதனால இதில என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம பேரண்ட்ஸும் இங்கிலீஷ்ல பேசினாங்க, நம்ம டார்கெட் லாங்குவேஜ்ல பேசினாங்க அப்படின்னா, நம்ம வந்து பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோதான் இதோட சம்மரி அண்ட் நோட்ஸ். இதில ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது போம், நாவலுக்கு வந்து சம்மரி வேணும்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.